கடந்த மாதம் முழுதும் கண்மணி போல கத்தர் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை கத்தர் காண செய்து ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் உருக்கத்தினாலும் நேர்த்தியான பாதைகளில் ஒரு நல்ல மேய்ப்பனை போல அவர் நடத்தி வருகிற விதத்தை பார்த்து நாம் ஆச்சரியப்பட முடிகிறது. அப்படி ஆண்டவர் ஒரு புதிய மாதத்துக்குள்ள கத்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நமக்கு தந்த விசுவாச வார்த்தையை நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்கலாம். நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். மறுபடியுமாய் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். எவ்வளவு ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தை பாருங்க. யோபு தான் இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. யோபுடைய வாழ்க்கை அனுகூலமா இல்லை, யோபுடைய வாழ்க்கை யோபுக்கு சாதகமா இல்லை. 1ஆம் அதிகாரத்தில் இருந்தது போல இப்ப யோபுடைய நிலைமை இல்லை, எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ஒன்று சொல்லிக் கொள்வதற்கு யோபுக்கு இல்லை. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஏக்கத்தோடு சொல்றாரு, கதறி சொல்றாரு, உடைஞ்சு சொல்றாரு, கண்ணீரோடு சொல்றாரு, அப்பா ஒரு மரத்தை குறிச்சாவது நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே, அது வெட்டி போடப்பட்டா கூட திரும்ப தலைக்கும் ஆண்டவரே, ஆனா அதன் இளங்கிளைகள் எல்லாம் துளிர்க்கும், ஆனா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கூட இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மரத்தை விட என்னுடைய வாழ்க்கை மோசமா இருக்கிறதாக நினைத்து சொல்லுகிறார் யோபு. ஒரு மரத்தை விட என் வாழ்க்கை என்ன செய்யுது, மோசமா இருக்குது ஆண்டவரே, ஒரு மரத்துக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இல்லையே என்று சொல்லி அவர் கதறுகிறார். ஆனா அதுல ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்ப தழைக்கும் என்று சொல்லுகிறார். கடந்த வாரத்தில் நான் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த போது என் காதுகளில் ஒரு சத்தம், வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் என்று, வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் என்று கேட்டுச்சு. அதனாலதான் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெட்டி போடப்பட்ட பிற்பாடு என்ன நம்பிக்கை, முறித்து போடப்பட்ட பிற்பாடு என்ன நம்பிக்கை, ஆனாலும் அவர் சொல்றாரு அது திரும்ப தழைக்கும். அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போனாலும் என்று சொல்லுகிறார். செத்துருச்சு, அது அடியோடு செத்துச்சு அந்த மரம். அதுக்கு நம்பிக்கை இல்லை, அது இனி துளிர் விடணும்னு சொல்லி எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் சொல்றாரு, கீழுள்ள வசனங்களை நம்ம வாசித்தா, தண்ணீரின் வாசனை பட்ட போது, 9ஆம் வசனம், தண்ணீரின் வாசனையினால அது துளிர்த்து இள மரம் போல கிளைவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, வெட்டி போடப்பட்டது, அது முறித்து போடப்பட்டது, அதன் அடிக்கட்ட மண்ணில் செத்து போயிற்று, கிட்டத்தட்ட உயிரில்லாத மாதிரி ஆயிடுச்சு மரம். ஆனாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இள மரம் போல, புது மரம் போல அது கிளைவிடும். எவ்வளவு நம்பிக்கை உள்ள வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு தண்ணீருக்கே இவ்வளவு பவர் இருக்குன்னா, ஒரு தண்ணீரின் வாசனை பட்ட போது வெட்டி போடப்பட்ட மரம், அடிக்கட்ட செத்து போன மரத்தின் வேர்ல தண்ணி பட்டுச்சுன்னா அது மறுபடியும் துளிர்க்குமா? சபையாகிய தேவ ஜனமே, கிறிஸ்துவாகிய வேரோடு, சபையாகிய வேரோடு, சத்தியமாகிய வேரோடு இணைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை பட்டு போகுமோ, உன் வாழ்க்கை முறிந்து போகுமோ, உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாம போகுமோ, உங்கள் வாழ்க்கை பின்தங்கிய நிலைமையில இருக்குமோ? வெட்டி போடப்பட்டாலும் நம்பிக்கை உண்டல்லவோ? ஒரு தண்ணீரின் வாசனை பட்ட போது ஒரு மரத்தால் துளிர்விட முடியுமானால், ஒரு மரத்தால் முன்பு போல அது கிளை விட்டு செழிக்க முடியுமானால், ஒரு தண்ணீருக்கே அவ்வளவு வாசனை இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி நமக்குள் பாய்ந்து வரும்போது, ஜீவ தண்ணீராகிய நதி நமக்குள் பாய்ந்து வரும்போது, அந்த ஆவியானவர் என்கிற வாசனையினாலே, அபிஷேகம் என்கிற வாசனையினாலே, வெட்டி போடப்பட்ட அதே காரியத்துல, நம்பிக்கையற்று போன அதே காரியத்துல மறுபடியும் துளிர் விடும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசனை, தண்ணீரின் வாசனை அப்படின்னு நீங்க கேட்கல, வாட்டருக்கு என்ன ஸ்மெல் இருக்குன்னு? நோ, இந்த தண்ணி பட்ட உடனே கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சில காரியத்தை வாசனை என்று சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சொல்றதுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஸ்கிரீன்ல வந்தா பார்த்துக்கோங்க. எபேசியர் 5:2 ஜீவ வாசனையாக கர்த்தர் தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஜீவ வாசனையாக. எங்க ஒரு தண்ணீருக்கு ஒரு வாசனை இருந்துச்சு, அதனால மரம் துளிர்த்துச்சு. தண்ணீர் பட்ட உடனே அந்த மரம் துளிர்க்குதான். அதால செத்து போயிட்டு, அடிக்கட்ட செத்து போச்சு, ஆனாலும் அதால துளிர்க்காம இருக்க முடியல. ஏன்னா அது தண்ணீர் ஸ்மெல் பட்ட உடனே, தண்ணீர் வாசனை அது மேல பட்ட உடனே, தண்ணி அது மேல பட்ட உடனே அது துளிர்க்குமானால், ஜீவ வாசனையாக நமக்காக உகந்த பலியாய் தம்மை தேவனாகிய கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்ததினாலே, அந்த இயேசுவாகிய வாசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உடைவுகளை மாற்றி, மறுபடியும் ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு அது போதுமானதா இருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று வாசிக்கிறோம். என்ன சுகந்த வாசனை? நோவா பேழையில இருந்து வெளியே வர்றாரு.
வந்த பிற்பாடு ஆண்டவருக்கு பலி செலுத்துறார். அதுக்கு முந்தி பலியிட்டதா வேதத்துல வாசிக்க முடியல. அதுதான் முதல் பலி, அதுதான் முதல் வாசனை. ஓ ராமா காத்தா ராஷா தாரா. எத்தனை பேருக்கு அந்த வசனத்தின் ஆழங்கள் புரியுதுன்னு எனக்கு தெரியல. நோவா பலி செலுத்துறாரு. அந்த பலியிலிருந்து வருகிற வாசனை, சுகந்த வாசனை, அதை கர்த்தர் முகர்ந்து நோவாவோடு சந்ததியோடு பூமியோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஆராதனை என்கிற வாசனை. முதல்ல சொன்ன இயேசு என்கிற வாசனை பட்டு போன காரியத்தில் துளிர்களை புறப்பட செய்யும். நாம் ஆராதிக்கிற இயேசுவாகிய வாசனை படும்போது ஏன் இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை தேடி வர்றாங்க? ஏன் இன்னைக்கு அநேக ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க தெரியுமா? இன்னைக்கு கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள காரணம் என்ன? இந்த இயேசுவாகிய வாசனை வாழ்க்கையில் இருந்த பாவங்களையும் சாபங்களையும் மாற்றுகிறது, வியாதிகளை மாற்றுகிறது. இந்த இயேசுவாகிய வாசனை நம்மை ஆசீர்வதிக்கிறதை அறிந்ததனாலே பல ஜனங்கள், பல விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் கூட, புறஜாதி ஜனங்கள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே வாசிக்கிறோம் ஆதியாகமம் 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று. ஆராதனை ஒரு வாசனை. சோர்வோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், காயத்தோடு வந்திருக்கலாம், உடைவுகளோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆராதனைங்கிற வாசனை படும்போது நம்முடைய வாழ்க்கை மாறு. தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றோம்? ஏன் ஆராதனை கனப்படுத்தணும்னு சொல்றோம்? ஏன் ஆராதனையில சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்றோம்? ஏன் ஆராதனையில முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்றான் தெரியுமா? அது ஒரு வாசனை. அதை கர்த்தர் முகர்வாரு. ஊழியக்காரனுக்காக ஆராதிக்கல, ஊழியக்காரனுக்காக கைதட்டல, ஊழியக்காரனுக்காக கண்ண முடல, தேவனுக்காக. உங்க வாழ்க்கையில, நான் எல்லாம் உங்க இருதயத்தில் எழுதிக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஆராதனை என்கிற வாசனை எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ, ஆராதனை என்கிற வாசனை எப்பொழுதெல்லாம் நாற்ற கேசா மாறுதோ, அப்பெல்லாம் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நீங்களே கெடுத்துக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு போதகர் இப்படி சொல்லுவார், சத்தம் இடமிட இருதய ஹார்ட்ல இருக்கிற அடைப்பெல்லாம் மாறுமா, சத்தம் கூட கூட ஆயுசு நாள் கூடுமா. அதனால அவர் சொல்வாரு, மெதுவாவே கர்த்தரை ஆராதிங்க, நீங்க ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன செய்ய போறீங்கன்னு கோபத்தில் திட்டுவார். அதுபோல நம்ம சிலரும் சத்தங்கள் கூடல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் முகர்ந்த அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்கிறார். அப்போ இனி எப்படி ஆராதிக்கணும்? கர்த்தரை நம்பிக்கையோடு ஆராதிக்கணும், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும், சத்தமா ஆராதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கணும், கம்பீரமா கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா அது ஒரு வாசனை, அது ஒரு வாசனை, அது ஒரு வாசனை. நீங்க அறியாம தான் வந்தீங்க. சிலர் வரணுமேன்னு சொல்லி வந்திருக்கலாம், பலவீனத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஐயோ இன்னைக்கு ஆராதிக்க போக முடியல, கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லாம ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இங்கு பாடப்படுகிற பாடல்கள் இந்த ஆராதனைங்கிற வாசனையை நுகரும்படி கர்த்தராகிய தேவன் நம்முடைய மத்தியில இறங்கி வருகிறார் பாருங்க. இந்த வாசனை வெளிப்படுகிற இடத்துல அற்புதம் நடக்கும், இந்த வாசனை வெளிப்படுற இடத்துல அதிசயம் நடக்கும், இந்த ஆராதனைங்கிற வாசனை வெளிப்படுற இடத்துல பலவீனங்கள் மாறும், கட்டுகள் உடைக்கப்படும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அந்த சிறைச்சாலையின் கட்டுகள் தானாய் அறுபட்டது போல இந்த ஆராதனை என்கிற வாசனைக்கு முன்பாக பலவீனங்கள் நிற்க முடியுமோ? இந்த ஆராதனை என்கிற வாசனைக்கு முன்பாக கட்டுகள் நிற்க முடியுமோ? அது தானாய் உடையும். நான் கர்த்தரை ஆராதிப்பேன், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை ஆராதிப்பேன். ஆராதனை என்கிற வாசனை இனி வாழ்க்கையில் அதிகமாய் பெருகும். ஆண்டவரே, இந்த வாசனைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் பலமாய் கரத்தை தட்டி, என் வாழ்நாள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை என்கிற வாசனை முகரும்படி நீ தாராளமாய் என் வாழ்க்கையில வரலாம் என்று எத்தனை பேரால் தைரியமாய் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளையே, ஆராதனை என்கிற வாசனை உன் வாழ்க்கையில குறைந்து போயிற்றோ? வந்துட்டீங்களா? கண்ணை மூடுறீங்களா? கையை தட்டுறீங்களா? பக்கத்துல உள்ளவங்க ஒரு மேட்டரும் இல்லை, நமக்கு ஒரு விஷயமும் இல்லை, அவங்க நம்மளை நடத்தல, அவங்க நம்மளை தூக்கி சுமக்கல, அவங்க நமக்கு ஆதரவா இல்ல, அவங்க நம்மளை விசாரிக்கல. மனுஷரால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எதுவும் செய்யவும் முடியாது. ஆனா இந்த தெய்வம் அல்லவா நம்மளை தூக்கி சுமந்து ஆதரித்து அன்பு காட்டி அரவணைத்து, ஓ நம்ம எத்தனையோ நேரத்தில் அவரை விட்டு நம்ம தூரமா போனாலும் அவர் அல்லவோ நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஆதியாகமம் 8:21 மறந்துடாதீங்க. ஆராதனைங்க வாசனை உங்க வாழ்க்கையில குறையக்கூடாது. அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்ல மாட்டேன், ஜீவகாலமெல்லாம் ஆராதிக்கிற ஆராதனை. அதனாலதான் அடிக்கடி சொல்லியிருக்கிற எபிரேயர்ல யாக்கோபு மரிக்கும் போது தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்க தொழுது கொண்டான்ங்கிறது ஒர்ஷிப், அது ஆராதனை, அது தேவனை துதிக்கிறது, அது தேவனை கனம் பண்றது. மரிக்கிறாரு, மரிச்சு போறாரு, பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, எல்லா கடமையும் முடிஞ்சிச்சு, எல்லா பிள்ளைங்களும் வெல் செட்டில்டு, எல்லாம் நல்லா இருக்குது. அது ரூபன்ல இருந்து கடைசி பென்யமீன் வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிச்சாரு, எல்லாம் வாழ்ந்திருக்குது, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் யாக்கோபு சொல்றாரு, கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டான்.
ஆராதிச்சுக்கிட்டே உயிர் போதே தேவனுடைய பிள்ளைகளே. எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய கிருபை. ஆராதனை இருக்கிற பவரை பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்வாங்க, சாகும் போது கூட, பெட்டியில வைக்கும் போது கூட போறேன்னு சொல்லிட்டு போனோமா, போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திரும்ப நம்ம வர மாட்டோம், வரவும் வேண்டாம். இந்த உலகம் பொல்லாதது, இந்த உலகம் பாடுகள் நிறைந்தது, இந்த உலகம் வேதனை நிறைந்தது. இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு நம்ம வெண்ணாடை அணிந்தவர்களாய், பட்டிக்குள்ள வைக்கும் போது வெண்ணாடை, அங்கு போகும்போது வெண்ணாடை, அந்த வெண்ணாடை அணிந்தவர்களாய் தேவனை தரிசித்து அவருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் பாடுகிற அந்த நாட்களுக்காக இப்பொழுதே பூமியில் ஆயத்தப்படணும்னா இப்பொழுதே ஆராதனையின் வாசனையை அதிகமாய் நாம் தேவனுக்காக செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஸ்திரீ தைலத்தை உடைத்து அப்படி சிரசின் மேல ஊற்றினால்னு போடப்பட்டிருக்கு. ஆனா யோவான் 12:3 சொல்லுது, அந்த தைலத்தின் வாசனை, அது பரிமள தைலம், அது ரொம்ப வாசனை வீசும். அது ஒரு சொட்டு ஒரு இடத்துல இருந்தா கூட பல வருடங்களுக்கு மணக்கும்னு சொல்றாங்க. அவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்றாங்க அந்த தைலம். அப்போ அந்த விலையேறப்பெற்ற அந்த நலதம் என்னும் பரிமள தைலம் அவங்க அந்த ஸ்திரீ உடைத்து இயேசுடைய சிரசின் மேல ஊற்றினதுனால அந்த வீடே வாசனையா இருந்துச்சு. முதல்ல சொன்னேன் இயேசுவே வாசனை என்று சொன்னேன், ரெண்டாவது ஆராதனை ஒரு வாசனை என்று சொல்றேன், மூன்றாவது உடைவுகள் கூட ஒரு வாசனை. சில நம்ம உடைக்கப்படுறோம்ல, நொறுக்கப்படுறோம்ல, நம்ம வாழ்க்கையில சில கண்ணீரின் பாதைகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை அனுப்புறாருல, எதுக்கு தெரியுமா? அதன் மூலமா இன்னும் கர்த்தரை தேடி, அதன் மூலமா இன்னும் கர்த்தரை ஆராதித்து, ஏன் நம்ம நொறுங்கணும், ஏன் நம்ம உடைந்து போனோம், ஏன் சில காயங்கள் வழியா கர்த்தர் நம்ம அனுப்புனாரு. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தபோது நம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறதை பார்க்க விரும்புகிற தேவன் அடிக்கடி சில நேரத்தில் உடைக்கிறார். நம்முடைய கண்ணீரை பார்த்து அவர் ரசிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு என்பதை அறிந்து அந்த கண்ணீருக்கு தக்க பலனை கொடுத்து கண்ணீரை துருத்தியில வைத்து கண்ணீரை கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை தரும்படி அவரே சில நேரத்தில் உடைத்தார். பலவீனமாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம், நிந்தையாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம், அவமானமாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம், பரியாசமாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே என்னை உடைத்திருப்பாரானால், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே என்னை உடைத்திருப்பாரானால் அதை விட சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்ல. அவர் உடைத்தால் அது ஆனந்தம், அவர் உடைத்தால் அது மகிழ்ச்சி, அவர் உடைத்தால் அது அற்புதம், அவர் உடைத்தால் அது ஆனந்தம். ரீகாபால பௌஷியா தரகதர மௌரியாந்தனா. அநேக நேரத்தில் ஏன் நம்மை ஆசீர்வதித்தா, ஏன் நம்ம இன்னும் வார்த்தைகளை தருகிறா, ஏன் இன்னும் எங்களை பயன்படுத்துகிறார் தெரியுமா? உடைந்து போவதற்கு ஒப்பு கொடுத்ததுனாலே. உடைச்சிடாதீங்கப்பா, சொல்லிடாதீங்க. வாழ்க்கையில் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. உடைக்க வேண்டுமா? நல்லா உடைங்கப்பா, பலன் மட்டும் தாங்க ஆண்டவரே. நீங்க உடைக்க 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 நான் இன்னும் நறுமண வீசுவேன், நீர் உடைக்க உடைக்க இன்னும் நான் வாசனை வீசுவேன். எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, என் சந்ததிகளுக்கே நான் வாசனையாய் மாறுவேன். எப்பொழுது ஒரு பாத்திரம் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி உடைப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே அந்த பாத்திர வாசனை வீசும். அருமையான சபையே, கர்த்தர் உன்னை உடைத்ததை நினைத்து கலங்கி போய் வந்தாயோ? கர்த்தர் உன்னை உடைத்ததை நினைத்து கேள்வியோடு வந்தாயோ? அவர் அல்லவா உன்னை உடைத்தார், நேசித்ததால் உன்னை உடைத்தார். மற்றவர்களை உடைக்காது இருக்கும் போது ஏன் உன்னை திரும்ப திரும்ப உடைத்தார் தெரியுமா? நேசர் உன்னை நேசித்ததினாலே. நல்ல தேவனை சேவிக்கிறோம். ஒரு நாள் சொல்லணும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சித்தப்படி என்ன உடைங்கப்பா, உங்க சித்தப்படி எனக்கு என்ன உடைங்க. நம்ம ஆசை நிறைவேறாம இருக்கலாம், நம்ம திட்டங்கள் தவிடுபொடியானது போல இருக்கலாம், நம்ம பிளான் படி ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா ஒண்ணு உங்களுக்கு நல்லா புரியணும், சித்தமுள்ள கதவுகளை திறங்க. இன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்தேன், ஆண்டவர் சித்தமுள்ள கதவுகளை தான் திறக்கணும். எவ்வளவு நான் ஆசைப்பட்டாலும், எவ்வளவு நான் உங்க சமூகத்துல விழுந்து கிடந்தாலும், ரெஜினா கேட்டுட்டாளேன்னு சொல்லி ஒரு கதவு எனக்கு திறக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படி என் ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டாம். உங்க சித்தமுள்ள வாசல்களை திறந்து, அது வருடங்களானாலும் நான் காத்திருக்கிறேன், அது நாட்கள் ஓடினாலும் நான் காத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு காத்திருப்பேன். ஏன் தெரியுமா? சித்தப்படி என்னை நடத்தும். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து தினமும் வரணும். சித்தப்படி நடக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? வாழ்க்கை அசையாது, வாழ்க்கை ஆடாது, வாழ்க்கை இடறி போகாது. சித்தப்படி 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 உடைக்கிறாரா? சந்தோஷமா சொல்லணும். ஆண்டவர் கரங்கள் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்கள்லாம் பாருங்க, அது ஊழியக்காரங்களா இருக்கலாம், பரிசுத்தவான்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம். அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிக்காத கண்ணீரே இருந்திருக்காது, அவங்க படாத பாடுகளே இருந்திருக்காது. அப்படிதான் ஆண்டவர் சில நெருக்கங்களுக்குள்ள, சில வனாந்திர அனுபவங்களுக்குள்ள அனுப்பி அல்லவா வெளியே கொண்டு. அதான் சொல்ல, உடைக்கும் போது கஷ்டமா இருக்கும், வெளியே வரும்போது வாசனை.
ஆண்டவர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறும்படி கர்த்தர் திரும்ப திரும்ப நம்மளை உடைக்கிறார். அதான் சொல்ல, உடைவுகள் இருக்குது வாசனை, உடைவுகள் இருக்குது மேன்மை, உடைவுகள் இருக்கிறது பெரிய உயர்வு. நிறைய பேர் உடையும் போது ஆண்டவர் வேண்டாம், நான் ஆண்டவர் தேடி என்ன பிரச்சனை, என்ன உடைச்சிட்டாரு, என்ன திரும்ப நோ இல்லை. எங்க உடையிறதான ஆசீர்வாதத்தின் முதல் படி. உடைவுதான தேவனுடைய பிள்ளை மேன்மையின் அஸ்திபாரமே அங்கதானே இருக்குது. உடையாத பாத்திரம் தேவனுக்கு தேவையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள்ல தைரியமா நில்லுங்க. நீங்க தேவனுக்காக வாழ்ந்தீங்களா, தூதன் அனுப்புவார்மா, தூதன் அனுப்புவாரியா. நீங்க நம்ம ஒண்ணு விஐபி இல்ல, ஆனா அவருடைய பிரசன்னமாகிய சமூகம் நமக்கு முன்பாய் கடந்து போகிறது. பயப்படாதீங்க, வெளிநிலத்தை குறித்து பயப்படாதீங்க. சோர்வுகள் இந்த 2 புதிய மாசத்து தொடங்கி இருக்கிறோம். எப்படி இருக்குமோ இந்த மாசத்துல தேவை எப்படி இருக்குமோ, நோ இல்ல. கர்த்தர் தூதனை அனுப்பி சமூகத்தை அனுப்ப வேண்டியதுல சமூகத்தை அனுப்பி, இளைப்பாறுதல் அனுப்ப நேரத்தில் இளைப்பாற அனுப்பி, இளைப்பாறுதல் அனுப்பி, சமூகத்தை அனுப்ப வேண்டியதுல சமூகத்தை அனுப்பி. இன்னும் ஒருபடி மேல சொல்றேன், சில நேரங்கள் அவரே நமக்கு முன்பாய் கடந்து போவார், அவரே நமக்கு முன்பாய் கடந்து போவார். இதை விட ஆனந்தம் உண்டோ, இதை விட மகிழ்ச்சி உண்டோ? நம்முடைய பாதையில நம்முடைய தாய்க்கோ, நம்முடைய தகப்பனுக்கோ, நம்முடைய உடன்பிறப்புகளுக்கோ, நம்முடைய வாழ்க்கை துணைக்கோ நம்மோடு கூட நடந்து வர மனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தாயின் கற்பத்துக்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்ட அந்த பரம தகப்ப நாம கூட வருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே, இது எத்தனை பெரிய ஆனந்தம். உடைவுகள் நன்மைக்கு, நீ உருக்குலைந்தது நன்மைக்கு, சத்தமிட்டு அழுதது நன்மைக்கு, சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டது நன்மைக்கு. ஆராதனை வாசனை, இயேசு ஒரு வாசனை, ஆராதனை ஒரு வாசனை. யாத்ராம 30:20 பரிமள தைலத்தினால் செய்யப்பட்ட ஒரு அபிஷேக தைலம். அபிஷேகம் ஒரு வாசனை. எங்க தண்ணீரின் வாசனை பட்ட போது ஒரு மரம் துளிர்த்துச்சான். செத்து போன மரம், வெட்டப்பட்ட மரம், ஒரு தண்ணீரின் வாசனைக்கு அது துளிர்த்துச்சுன்னா, அபிஷேகமாகிய வாசனை வெளிப்படும் போது வாழ்க்கையில் அனுபவித்த சில நாற்றங்கள் மாறும். நாற்றங்கள் என்றால் நிந்தைகள், அவமானங்களை சொல்றேன், பாவமாகிய சாபமாகிய அக்கிரமங்களாகிய நாற்றங்கள் மாறும். யார் மூலமா என் குடும்பம் நிந்திக்கப்பட்டது நினைக்கிறீங்களோ, யார் மூலமா இந்த நாற்றத்துக்குள்ள நான் போனேன்னு நினைக்கிறீங்களோ, யார் மூலமா இந்த பரியாசத்தின் வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து போனேன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் மாறி எப்பொழுது அபிஷேகம் என்னும் வாசனை உங்கள் வாழ்க்கையில வீசும் போது, இன்னும் அபிஷேகத்துல வளரணும், இன்னும் அபிஷேகத்துல பலப்படணும், இன்னும் அந்நிய பாஷை பேசணும், இன்னும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும், ஆவிக்குள்ள ஆகணும். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் ஆவிக்குள்ளான் என்று, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஆவிக்குள்ளான் என்று. ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாக அனுபவிக்கிறோம். உலகத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு, சுயத்தை விட்டு, தேவன் விரும்பாத அருவருப்பை விட்டு ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுகிறார். இது யாருக்கு இருக்கும்? அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு, அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவங்களுக்கு. அப்பா இன்னும் வேணும், இன்னும் உம்முடைய கிருபை வேணும், இன்னும் அபிஷேகம் வேணும். நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதாது, நான் நீங்க என்ன நிரப்புன விதம் போதாது, இன்னும் அக்கினி அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்கன்னு யாரெல்லாம் அபிஷேகத்துக்காக சொல்றதை விட அபிஷேகத்தின் ஆழம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ஆழத்துக்குள்ள போகும்போது, அது அபிஷேகத்தின் ஆழம், அது கிருபையின் ஆழம். அங்கு வரங்கள் உண்டு, அங்கு தீர்க்க தரிசனங்கள் உண்டு, அங்கு சொப்பனங்கள் உண்டு, அங்கு மறைவான மன்னாவை உனக்கு காட்டுவார், சில காரியத்தை உனக்கு விளக்கி காட்டுவார். எப்பொழுது அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள நீ போகும்போது அது ஒரு வாசனை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்ப காரணம் என்ன? அபிஷேகத்தின் வாசனை அநேக குடும்பங்களை வீசாமல் இருப்பதே காரணம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நல்ல ஆவிக்குள்ளானே என்று யோவான் எழுதினது போல, இது ஆவிக்குள்ளாகிற நேரம், இது ஆவிக்குள்ளாகிற நேரம். அந்நிய பாஷையினாலும், வரங்களினாலும், தீர்க்க தரிசனங்களினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிற நேரம். வாஞ்சையா கேளுங்க, அப்பா மறுபடியும் ஒரு விஷயம் நிரப்புங்க. ரீபா லகதர பூஷியா லகதர மோரியாந்தரா. ஒவ்வொரு நாள் ஏங்கிக்கிட்டே இருக்கணுங்க, ஏங்கிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஏக்கம், இது ஒரு தாகம், இது ஒரு வாஞ்சை. சும்மா இந்த இது ஒன்று மட்டும், அபிஷேகம் மட்டும் ஏங்காம ஆழத்துக்குள்ள போக முடியாது. ஒவ்வொரு நாளும் வந்து வார்த்தை திரும்ப திரும்ப சொல்வேன், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காக எல்லா வரத்துல என்னை நிரப்பிட்டார் நான் சொல்லலை. ஆனா எனக்கு தைரியமா நான் ஒன்று சொல்வேன், தைரியமா நான் சொல்வேன், நான் மரிக்கும் முன்பதாக ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டு இந்த பிரகாசம் சபைக்கு மாத்திரமல்ல தேசத்தின் பல பகுதிகளுக்கும் போயிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அப்படியே நிரப்பியிருப்பா. ஏன் தெரியுமா? என் தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார், என் ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் நான் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கதறுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. நமக்கு இதுல எல்லாம் தாகம் இல்லையே. அபிஷேகம் ஒரு வாசனமா? வாழ்க்கை பட்டு போனாலும் துளிர்க்க வைக்கும்.
ரீபா லபா லபௌஷ். யாரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல? இவங்க செய்வாங்க நம்பி இருந்தேன், இவங்க வாக்கு கொடுத்தாங்க அதனால இதன்படி செய்வாங்க நம்பி இருந்தேன். கர்த்தர் தான் செய்ய விடலை, அபிஷேகம் தான் செய்ய வச்சது. நீ சாட்சியா சொல்லணுங்கிறதுக்காக சில மனிதர்கள் உன்னை மறந்தார்கள். சில கதவுகள் உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டது. சில இடங்களில் நீ நிந்திக்கப்பட்டாய், சில இடத்துல நீ அவமானப்பட்டாய். கேள்விக்கு மேல உன் வாழ்க்கையில கேள்வி, புலம்பலுக்கு மேல உன் வாழ்க்கையில புலம்பல். ராத்திரி படுத்தாலும் உனக்கு சமாதானமான இளைப்பாறுதல் இல்லை. உன் ஆகாரத்தை கூட நீ கண்ணீரோடு புசித்து கொண்டு வருகிறத யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறதை நாவில உணர்ந்து பேசுகிறேன். நான்லாம் வாழணுமா, நான்லாம் வாழணுமான்னு சொல்லி அடிக்கடி ஆண்டவற்றை கேள்வி கேட்கிறா. மகளே மகளே, அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் ஆவியானவர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறா. இன்னும் தேவனண்டை திரும்பி வா, என் பாதத்துல காத்திரு. நான் உன்னை சத்துருக்கள் முன்பதாக பந்தில உட்கார பண்ணும்படியான நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினால உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் சத்துருக்கள் முன்பாக உன் தலை உயர வேண்டுமானால் நீ அபிஷேகமாகிய தைலத்தினால நீ நிரப்பப்பட வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலவெளியில் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் வாசனைன்னு சொன்னேன். ஜெபம் கூட ஒரு வாசனை தான் தேவனுடைய பிள்ளைகளை. ஜெபத்தினால முடியாது என்ன இருக்குது? ஜெபத்தினால சாதிச்சவங்க எத்தனை பேரு? ஜெபம் வாசனை, சத்தியம் ஒரு வாசனை, வசனம் ஒரு வாசனை. இதெல்லாம் வாசனைப்பா. வெட்டு போடப்பட்டிருக்கலாம், உரிந்து போடப்பட்டிருக்கலாம், நம்பிக்கையற்று போயிருக்கலாம், நடக்காதுன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்மளே முடிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆவிக்குரிய வாசனைகள் இருக்குது பாருங்க, நம்ம வாழ்க்கையை அப்படியே துளிர்க்க செய்யும். நான் ரொம்ப ஹைலைட் பண்றது இயேசு என்கிற வாசனை. இயேசுவை விட்டுறாதீங்க. இயேசுக்காக எதனாலும் இழக்கலாம், ஆனால் இயேசுவை இழந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இயேசுக்காக எதனாலும் இழந்துருவோம், ஆனால் இயேசுவை இழந்துடாதீங்க. இயேசுல ஒரு வாசனை, அந்த வாசனை அல்லவா நம்மளை இன்னைக்கு நாற்றத்துக்குள்ள போகாம நம்மளை நிற்க வைக்குது. நம்மளை நாற்றத்துக்குள்ள தள்ளணும், அவமானமாகி நாற்றத்துக்குள்ள தள்ளணும், நிந்தையாகி நாற்றத்துக்குள்ள தள்ளணும், மரணமாகி நாற்றத்துக்குள்ள தள்ளணும்னு சொல்லி சத்ருவும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் எத்தனையோ நேரம் நம்மளை முயற்சித்த போது இந்த இயேசு என்கிற வாசனை நம்ம மேல பகிரப்பட்டதுனால, இந்த இயேசு என்கிற வாசனை நம்ம மேல் ஊற்றப்பட்டதுனால, இந்த இயேசுவாகிய வாசனையை நம்ம நோக்கி பார்த்ததுனால அல்லவா இன்று வரைக்கும் ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சீக்கிரமாய் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நம்பிக்கையற்று போன இடத்துல, வெட்டப்பட்ட இடத்துல, உறவுகள் முறிக்கப்பட்ட இடத்துல தழைத்து துளிர்த்த ஒரு 3 பேரை உங்களுக்கு அடையாளம் காட்டிட்டு நான் அப்படியே முடிக்க போறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். இதுல வாசிக்கிறோம், ரூத்தை பார்த்து நகோமி சொல்றாங்க, அவர் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியும் நமக்கு நெருங்கின உறவின் முறையானுமா இருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த ரூத்தின் குடும்பம் ஒரு தனிமையாக்கப்பட்ட குடும்பம், ஒரு வெறுமையாக்கப்பட்ட குடும்பம், அங்கலாய்க்கப்பட்ட குடும்பம், அருவருக்கப்பட்ட குடும்பம். பாவம் பெத்லெகேம்ல இருந்து மோவாப்புக்கு ஒரு பஞ்சத்துக்காக போயிட்டாங்க. ஒரு பஞ்சத்தினால எப்படியாவது அங்க போயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி பெத்லெகேம் அப்பத்தின் வீடு, அதை விட்டுட்டு அவங்க போயிருந்திருக்க கூடாதுதான். ஆனாலும் அவங்க போயிட்டாங்க, தெரியாம போயிட்டாங்க. அங்க போனா மரணத்துக்கு மேல மரணம். எலிமலைக்கு செத்து, மக்களோன் செத்து, கிளியோன் செத்து, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்படி செத்து போன ஒரு சூழ்நிலையில எல்லாமே வெட்டப்பட்டது. இந்த குடும்பத்தை நம்பிக்கை, எதிர்காலம், நிகழ்காலம் தான் கேள்விக்குறியா இருக்குது. எல்லாம் இந்த குடும்பத்துல ஒரு வெட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது போல இந்த குடும்பம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ரூத்து சொல்றாங்க, தைரியமா சொல்றாங்க, பெத்லெகேமுக்கு அப்பதான் வந்தாங்க. ஆனா மாமியாரை பார்த்து சொல்றாங்க, நான் போய் இன்னைக்கு கதிர் பொறுக்கிட்டு வர்றேன்னு. வேதம் சொல்லுகிறது, தற்செயலாய் நேரிட்ட அந்த வயல்வெளி அது போவாசுடையதா இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அன்னைக்கு கதிர் பொறுக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் அத்தைட்ட வந்து சொல்றாங்க, அத்தை நான் அப்படி போனேன், அந்த வயல்காரன் பேர் போவாஸ். எவ்வளவு ரூத் கவனமா இருந்திருக்கிறாங்க பாருங்க. யாரோ ஒரு வயல் போன அப்படி சொல்லல, அழகா சொல்றாங்க, நான் போன வயல்வெளி போவாசுடையதா இருந்துச்சு, அந்த வயல்காரன் பேர் போவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நகோமிக்கு ஒரே சந்தோஷம். இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, அந்த போவாஸ் யார் தெரியுமா? நமக்கு நெருங்கின உறவின் முறையானோ நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியுமா இருக்கிறான்னு சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய இதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. சாட்டை விளக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன். நமக்கு நெருங்கின உறவின் முறையானோ, நமக்கு நெருங்கின உறவின் முறையானோ. நீ வேற ஒரு வயலுக்கு போன இருந்தா போவாஸை இப்படி அடையாளப்படுத்தி இருக்க
முடியாது நகோமியால ரூத்துக்கு. ஆனா நகோமி ரூத்துட்ட சொல்றாங்க, அவன் நமக்கு நெருங்கின உறவின் முறை. நான் சொல்றேன், போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறதுனால அந்த நெருங்கின உறவினராகிய கிறிஸ்து, எத்தனை பேருக்கு சொல்லும் போது சந்தோஷம் வருதுன்னு சொல்ல தெரியல. அந்த நெருங்கின உறவினராகிய கிறிஸ்து, நமக்கு நெருக்கமான உறவாகிய கிறிஸ்து, தாயாய் நிற்க வேண்டிய நேரத்துல தாயாய் நின்று, தகப்பனாய் நிற்க வேண்டிய இடத்துல தகப்பனாய் நின்று, சகோதரனா நிற்க வேண்டிய சகோதரனா நின்று, மணவாளனா நிற்க வேண்டிய மணவாளன் நின்று, நண்பனாய் நிற்க வேண்டிய நண்பனாய் நின்றாரு. அந்த நெருங்கின உறவினர், நெருக்கமான உறவுகள் நம்மள நெருங்கி வரல, ஆனா அந்த நெருங்கின உறவினர் நம்மை ஆதரித்தார், நம்முடைய கண்ணீரை துடைத்தார், நமக்கு வாழ்வை தந்தார், நமக்கு மீட்பை தந்தார், நமக்கு சமாதானத்தை தந்து சுகத்தை தந்தார். ஏன் நாம் ஒருபடி மேல சொல்றேன், அவர் நமக்கு ஜீவனை தந்தார். ஏனென்றால் அவர் நமக்கு நெருங்கின உறவினர். யாரெல்லாம் அவர் எனக்கு சொந்தக்காரர், அவர் எனக்கு நெருங்கின உறவினர் சொல்றீங்களோ, தலைக்கு மேல கரத்தை தட்டி அந்த நல்ல நெருங்கின உறவுக்காக, அந்த கிறிஸ்துவாகிய நல்ல நெருக்கமான உறவுக்காக, குடும்பமே சபையே உன்னை அநேகர் கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம், உனக்கு ஒரு நல்ல உறவினரை இந்த காலவில் அறிமுகப்படுத்துகிறேன். இயேசுவாகிய நெருங்கின உறவினர் உனக்கு உண்டு. இயேசுவாகிய நெருங்கின உறவினர் உனக்கு உண்டு. சொந்த பந்தங்கள் உன்னை கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம், சபையே உன் கண்ணீரை கண்டு விலகி போயிருக்கலாம், உன் அவமானத்தை கண்டு பரிகசித்திருக்கலாம். அந்த நெருங்கின உறவினர் இதை வாசிக்கும் போது என் இருதயம் அவ்வளவு மகிழ்ந்துச்சு. எவ்வளவு பட்சமா எங்க இந்த போவாஸ் மட்டும் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் என்டர் ஆகலன்னா, ரூத்து கடைசி வரைக்கும் கதிர் தாங்க பொறுக்கிட்டு இருந்திருக்கணும். ரூத்தின் புத்தகம் எழுதப்பட்டிருக்கவே முடியாது. போவாஸ் என்ட்ரானனால, போவாஸ் நெருங்கின உறவின் முறையான இருந்ததுனால, போவாஸ் ஆதரிக்கிற சுதந்திரவாளியா இருந்ததுனால இவ்வளோ பெரிய அற்புதங்கள் ரூத்துடைய வாழ்க்கையில் நடக்குது. சாதாரணமா ஒரு நெருங்கின உறவுக்கே இவ்வளவு பவர் இருந்து பட்டு போன ரூத்தின் வாழ்க்கை தழைத்து துளிர்த்து மத்தேயு 1:5 இயேசுவின் சந்ததிக்குள்ள அந்த ரூத்து என்ட்ரு ஆயிருந்திருப்பாங்கன்னா, நல்ல நெருங்கின உறவினர் அல்லவோ அவர் இயேசு. இதெல்லாம் நீங்க நினைச்சு சந்தோஷப்படணும் தேவனுடைய பிள்ளைகளே. அவங்க இல்ல இவங்க இல்ல, அவங்க என்னை விசாரிக்கலன்னு சொல்றதை விட நெருங்கின உறவினராக இயேசு எனக்கு இருக்கிறா, நெருக்கமான உறவு எனக்கு உண்டு, இயேசு என் கூட இருக்கிறா, அவர் எனக்கு சொந்தக்காரர் என்று மார்பு தட்டி நீங்க சொல்லணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க ரூத்தை போல வயல்நிலத்தில் அவமானத்தின் சின்னமாய் நான் பொறுக்கி கொண்டுதானே இருக்கிறேன் என்று சொல்லலாம். அந்த வயல்வெளிக்கு எப்படி போவாஸ் எஜமானா இருந்தாரோ, அதே போல இந்த சபையாகிய வயல்வெளியில நம்மை கரிசனையாய் விசாரிக்கிற கிறிஸ்து என்கிற போவாஸ் நமக்கு நெருங்கின உறவின் முறையானோ, நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியுமா இருக்கிறதுனால அவர் நம்ம கண்ணீரை கண்டு அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல, எப்பொழுதும் பொறுக்கி கொண்டிருக்கிற நிலைமை அல்ல, எப்பொழுதும் தலை குனிகிற நிலைமை அல்ல. நாட்கள் வரும், அப்பொழுது உன் கண்ணீர் மாறி இருக்கும், அப்பொழுது உன் கட்டுகள் உடைக்கப்பட்டு போயிருக்கும், அப்பொழுது உன் சிறையிருப்பு திருப்பப்பட்டு போயிருக்கும். அநேகருக்கு முன்பாய் நீ எழும்பி சொல்வாய், கர்த்தர் எனக்கு நெருங்கின உறவின் முறையானா இருந்தபடினாலே, அவர் என்னை ஆதரிக்கிற சுதந்திரவாளியா இருந்தபடினாலே நான் இப்பொழுது தலை நிமிர்ந்து நிற்கிறேன் என்று நீ தைரியமாய் சொல்லுவாய். உன் பாரம் எடுக்கப்பட்டு போயிருக்கும், உன் நுகம் முறிக்கப்பட்டு போயிருக்கும், உன் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த கண்ணீராய் மாற்ற பண்ணியிருப்பா. ஏன் தெரியுமா? அவர் நம்மை ஆதரிக்கிற நல்ல சுதந்திரவாளியோ, நமக்கு நெருங்கின உறவினருமாய் இருக்கிறபடினாலே. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க சந்தோஷப்படணும் தேவனுடைய பிள்ளைகளே. யாருமே இல்லையா? ரூத் வாசித்தது போல ரூத் 2:20 ஞாபகம் வந்துடணும். அவர் நமக்கு நெருங்கின உறவின் முறையான். என் இருதயம் அவ்வளோ மகிழ்ந்துச்சு இந்த வசனத்தை வாசிக்கும் போது. அப்பா, எவ்வளோ கிறிஸ்துவனுங்கிற நெருங்கின உறவினர் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. சில நம்ம தானே தேவனுடைய பிள்ளைகளை மறந்துட்டோம். ஒரு வார்த்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறாங்க பாருங்க, அவன் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி. எங்க அவர் சுதந்திரவாளி அல்லவோ, பிள்ளைன்னு சொல்லி நம்மளை வாங்கி கொண்டதுனால அவர் சுதந்திரவாளி அல்லவோ. அதுக்கப்புறம் இந்த ரூத்தின் குடும்பம் கண்ணீர் வடிக்கல, அப்புறம் அந்த ரூத்தின் குடும்பம் தலை குனிந்து நிற்கல. ஏன்னா சுதந்திரவாளி ஒருவரை அந்த ரூத்தினுடைய குடும்பம் கண்டு கொண்டது. இவர் ஏதோ மரணம் வரைக்கும் சோறை போட்டு சாப்பாடு போட்டு ஏதோ ட்ரெஸ்ஸை தந்து அப்படி விட்டுட்டு போறவர் அல்ல. அந்த கானானுக்குள்ள, பரம கானானுக்குள்ள, பரலோகமாகிய கானானுக்குள்ள நம்மை நடத்தி கொண்டு போகிற நல்ல சுதந்திரவாளியா இருக்கிறார். அதான் ரூத் 4ஆம் அதிகாரம் வரும்போது பாருங்க, போவாச வாழ்த்தி, ரூத்தை வாழ்த்தி, நகோமியை வாழ்த்தி, ஒரே வாழ்த்துதல். 1ஆம் அதிகாரத்தில் தூத்துதல், 4ஆம் அதிகாரத்தில் வாழ்த்துதல். ஏன்? இந்த நெருங்கின உறவினர். எத்தனை பேர் இருதயம் சந்தோஷப்படுதுன்னு எனக்கு தெரியல. எங்க அவர் உள்ள வரலனா, போவாஸ் உள்ள வரலனா ரூத்துக்கு வாழ்க்கை மாற்றம் இல்லாத போல இயேசுவாகிய அந்த நெருங்கின உறவினர் நம்முடைய வாழ்க்கையில் வரலன்னா மாற்றம் இல்லை. நம்ம சொல்லலாம் கிறிஸ்தவங்கன்னு, நம்ம சொல்லலாம் கர்த்தரை ஆராதிக்கிறவங்கன்னு. ஆனா
எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த நெருங்கின உறவினரை அறிந்து புரிந்து சந்தோஷப்பட்டு அகமகிழ்ந்து கர்த்தரை சேவிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். வெட்டப்பட்ட முறிக்கப்பட்ட நம்பிக்கையற்ற அதே இடத்துல ரூத்துடைய வாழ்க்கை தழைத்து துளிர்த்தது போல கர்த்தர் நம்மையும் கர்த்தர் துளிர்க்க செய்வார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மேவிபோசேத் என்கிற ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். நான் யாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, வெட்டப்பட்ட உறவுலேருந்து மறுபடியும் தழைச்சவங்களை உங்களுக்கு முன்பாக சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மேவிபோசேத்துக்கு அரண்மனை உறவு வெட்டப்பட்டது. இவன் சவுலுடைய பேரன், யோனத்தானுடைய மகன். நிச்சயமாக இவன் இளவரசன், இவன் அரண்மனையில் தான் இருந்திருக்கணும், அரண்மனை சாப்பாட்டை சாப்பிட்ருக்கணும், ராஜ வஸ்திரங்களை உடுத்தி இருக்கணும். ஏன்னா அவங்க தாத்தா ராஜா. ஆனால் அரண்மனை உறவு எருசலேமில் இருந்திருக்கணும். ஆனால் அரண்மனை உறவு இந்த மேவிபோசேத்துக்கு வெட்டப்பட்டது. மேவிபோசேத் என்றால் அவமானம் என்ற அர்த்தம். அவன் பேர் கேட்டார் போலவே அவன் அவமானத்தின் சின்னமாய் அறியப்பட்டான். அதனால இப்ப எருசலேமுக்குள்ள இருக்க முடியல. லோதேபார் என்கிறதான இடத்துல போய் இருக்கிறார். லோதேபார் என்றால் வளர்ச்சி இல்லாத இடம், மேய்ச்சல் இல்லாத இடம் சொல்லுவாங்க லோதேபார்னா. அங்க போய் இந்த மேவிபோசேத் அங்க போய் இருந்துச்சாரு. அப்படி இருக்கும்போது தாவீது ராஜாவாகி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா தெரியும் மேவிபோசேத்துக்கு தம்முடைய தாத்தாவுக்கு தாவீதை பிடிக்காதுன்னு. இப்ப தாவீது ராஜாவாகினதுனால நிச்சயமா நம்மளையும் பிடிக்காதுன்னு மேவிபோசேத்து நினைச்சாரு. அதனால எருசலேம்ல இருந்தா பயம், எதுக்கு தாவீதுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னு சொல்லி மறைந்து இருப்போம்னு சொல்லி மாகீரின் வீட்டுல போய் லோதேபார் என்கிற இடத்துல வளர்ச்சி இல்லாத, மேய்ச்சல் இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடத்துல போய் அங்கே செட்டில் ஆயிட்டார். ஆனா இப்படி இருக்கிற சூழ்நிலையில தாவீது ஒரு நாள் கேட்கிறாரு, சவுலுடைய குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களா? ஓ, விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தாவீதுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஓ எஸ், இருக்கிறாங்க. யோனத்தானுடைய மகனாகிய அறிமுகமே எப்படி தெரியுமா? 2 காலும் முடமான, 2 சாமுவேல் 4 எழுதப்பட்டிருக்கும். 2 காலும் மேவிபோசேத்துக்கு முடம், சப்பானி, நடக்க முடியாது. பிறவில சப்பானி அல்ல, வேலைக்காரி தூக்கி கொண்டு போன அவசரத்துல வேலைக்காரி கீழே போட்டதுனால 2 காலும் முடமாயிட்டது. அதனால அவர் இப்போ போய் லோதேபார்ல இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்படுறார். மேவிபோசேத்துக்கு தெரியும் தாவீதுக்கு நம்ம குடும்பம் பிடிக்காதுன்னு நினைச்சிருந்திருப்பார். 1. 2வது 2 சாமுவேல் 5:8 படி சப்பானிகள் அரண்மனைக்கு வரக்கூடாது. அதனால அது தாவீதே ஏற்றின சட்டம். ஏனென்றால் தாவீது சியோன் கோட்டையை பிடிக்க முடியாது, எபூசியர்கள் அப்படிலாம் சொன்னதுனால தாவீது கோபத்துல சப்பானிகள் அரண்மனைக்கு வரக்கூடாது என்று ஒரு சட்டமாகவே ஏற்றிட்டார். அதனால் மேவிபோசேத்துக்கு நல்லா தெரியும், நான் அரண்மனைக்கு உள்ள போகிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நான் சப்பானி, நான் நடக்க முடியாது, நான் எப்படி அரண்மனைக்குள்ள போவேன் என்று சொல்லி அவன் முற்றிலுமா எருசலேமை, அரண்மனையை மறந்து போய் லோதேபார்ல தங்கிட்டார். ஆனா ராஜா ஒரு நாள் பட்சமாய் கூப்பிட்டு வருகிறார். உண்மையா சொல்றேன், பயந்து போய் தானே வந்திருப்பாரு. எதுக்கு கூப்பிட்டாருன்னு கூப்பிட்டு விட்டவனுக்கும் தெரியாது, வந்தவனுக்கும் தெரியாது. கூப்பிட்டு விட்டானா தாவீதை சொல்லல, தாவீது உன்னை அழைக்கிறான்னு கூப்பிட போயிருப்பான், அவனை சொல்றேன். தெரியாது, மேவிபோசேத்துக்கு தெரியாது. அவன் ரொம்ப பண்ணிறான். ஐயோ எதுக்கு என்ன கூப்பிட்டாரோ. அப்பதான் ராஜா சொல்றாரு, அந்த 9:7 வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். பயப்படாத, நீ பயப்படாத, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு பயந்து போய் இருந்தார்ல, அதனால அறையில விழுந்து அப்படி பணிந்துறாருல, பயந்து போய் வர்றாரு. அப்போ தாவீது சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு உன் நிலங்களை எல்லாத்தையும் பாருங்க, ஒண்ணுமே இல்லாம ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க மேவிபோசேத்து, ஒண்ணுமே இல்லாம வெறுமையா நிற்கதியா ஒரு இழப்பின் சின்னமா, ஒரு அவமானத்தின் சின்னமா லோதேபார்ல போய் தங்கிட்டாரு. அதனாலதான் தாவீது வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, உன் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன், நீ என் சமூகத்துல நித்தமா அப்பம் புசிப்பா. அப்பதான் 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல சொல்றாரு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த செத்த நாயை நோக்கி பார்க்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், நான் செத்த நாயை போல இருக்கிறேன், செத்த நாய்க்கு என்ன மரியாதை, அது போல இருக்குது என் வாழ்க்கை, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டவன், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டவன்,
உடைக்கப்பட்டவன், எல்லாராலும் நான் உடைக்கப்பட்டவன், எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு முடங்கி போயிருந்தேன். என்னையவா ராஜா கூப்பிட்டீங்க. ராஜா உள்ள வரும்போதே நடக்க முடியாத மேவிபோசேத் அல்லவோ தவண்டு தவண்டு வர்றான். அந்த ராஜா அரண்மனைக்கு தவண்டு வர்றான். இது சட்டத்தை மீறி வந்தது போல அர்த்தம். ராஜா தாம் சொன்ன சட்டத்தை மீறி மேவிபோசேத்தை வர வைக்கிறாரு. தவண்டு வந்த மேவிபோசேத்து, கண்ணீரோடு வந்த மேவிபோசேத்து, அழுது கொண்டு வந்த மேவிபோசேத்து, நம்பிக்கை இல்லாம அரண்மனைக்குள்ள மேவிபோசேத்து. நான் நினைக்கிறேன் அரண்மனையை பார்த்திருப்பாரு. பல நாட்களுக்கு முந்தி அரண்மனையை விட்டு ஓடினவர், பல வருஷங்களுக்கு முந்தைய எருசலேமை விட்டு ஓடினவர், சின்ன பிள்ளையில ஓடினவர். இப்ப திருமணம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இங்க வரும்போது அவர் திரும்பி வர்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தவண்டு வர்றவனுக்கு என்னங்க நம்பிக்கை? சப்பானிக்கு என்னங்க நம்பிக்கை? கால்கள் நடக்க முடியாதவனுக்கு என்ன நம்பிக்கை? எதிர்காலமே இருண்டு போன ஒரு மேவிபோசேத்துக்கு, அவமானத்தின் சின்னமாய் கருதப்பட்ட மேவிபோசேத்துக்கு ராஜாவுடைய வார்த்தை அப்படியே தைரியம் கொடுக்கிறதா இருந்துச்சு. மேவிபோசேத்தே, நித்தம் பந்தியில நீ அசனம் புசிப்பா. அந்த 13 வசனத்துல பாருங்க, அவன் ராஜா அரண்மனையில தினமும் ராஜாவோடு சாப்பிட்டானா. ஓ என்ன கிருபை, என்ன மேன்மை, என்ன உயர்வு! யார் நினைச்சா இப்படி மேவிபோசேத் திரும்ப எருசலேமுக்கு வருவான்னு யாருக்கு தெரியும்? மேவிபோசேத்துக்கு திரும்ப ராஜ சாப்பாடு கிடைக்கும் யாருக்கு தெரியும்? மேவிபோசேத்துக்காக அரண்மனையில ராஜ போஜனம் காத்திருக்கிறது என்று எப்படி தெரியும்? தேவனுடைய பிள்ளையே, இதுதான் கிருபை, இதுதான் தயவு, இதுதான் தேவனுடைய இரக்கம். வெட்டப்பட்ட அதே இடத்துல, எருசலேமின் உறவு முறிக்கப்பட்ட அதே இடத்துல நம்பிக்கையற்று போய் வந்த மேவிபோசேத்து தைரியமா சொல்றான். இந்த செத்த நாயை நோக்கி பார்த்தீங்களே, எத்தனை பேர் தைரியமாய் தாழ்மையா இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அவர் பெரியவராய் இருந்தோம், அவர் உயர்ந்தவராய் இருந்தோம், அவர் கிருபை உள்ளவராய் இருந்தோம், அவர் மேன்மை உள்ளவராய் இருந்தோம், தகுதி இல்லாத செத்த நாயை போல இருந்த என்னை நோக்கி பார்த்தார் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை தாழ்மையோடு சொல்ல ஆயத்தோன்னு எனக்கு தெரியல. நம் செத்த நாயை போல, எல்லாராலும் மறக்கப்பட்டது போல, எல்லாராலும் விரட்டி அடிக்கப்பட்டது போல, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது போல, நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு அவமானம் நிறைந்ததா, இவ்வளவு நிந்தைகள் நிறைந்ததா, இவ்வளவு உருக்குலைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்ததா இருந்தோ நம்மை நோக்கி பார்த்தாரே, நம்மை நோக்கி பார்த்தாரே. அதனால அல்லவா இந்த 2வது மாதத்துல ஜீவனோடு வந்து நிற்கிற காரணம் என்ன? மேவிபோசத்தை நோக்கி பார்க்கிற ஒரு தாவீது மேவிபோசத்து கிடைத்தபடினாலே மேவிபோசத்தின் வாழ்க்கை மாற்றப்பட்டது போல, நமக்கு ராஜாவா இருக்கிற அந்த பரலோக ராஜா நம்மை நோக்கி பார்த்தார். ஏன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், செத்த நாயை போல இருந்த நம்மை நோக்கி பார்த்தார். இபலபலபோ ரிகமனமனமோ துரபோ ஷியாதரகதரபோ ரியாதனா. ஏன் செத்த நாயின்னு சொல்றார் தேவனுடைய பிள்ளைகளே? யாருமே செத்த நாயை தூக்கி கூட போட மாட்டாங்க. நம்ம பார்க்குறோம்ல ரோட்டில், எத்தனை நாய் அடிபட்டு கிடக்குது. யாராவது நாய்க்காக பரிதவிச்சிருப்பாங்களா? இல்லை. ஒரு சாட்சியை ஒரு ஊழியக்காரர் சொல்ல கேட்டேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பிக்கை இல்லாமல் யாராவது இந்த காலை வேளை வந்திருந்தீங்கன்னா, முடிஞ்சிச்சு, நடக்காது, அவ்வளோதான் அப்படிலாம் நினச்சி சொல்லி வந்திருந்தீங்கன்னா, இந்த சாட்சி உங்களுக்கு மிக உற்சாகம் ஊட்டுதான் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமா வாழ்ந்து வர்றாங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படி சொல்லி சந்தோஷமா வாழ்ந்து வர்றாங்க. அப்போ அந்த கணவனுக்கு சொந்த ஊர் வந்து கேரளா. அப்போ அவர் சொல்றாரு மனைவிட்ட, நான் போய் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வர்றேன், என் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கள ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அப்பாவை அந்த மனைவி வந்து கணவனை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. நல்ல குடும்பம், சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்குது. அவர் சொந்த ஊருக்கு சில நாட்கள் பிரயாணமா வர்றார். இப்படி சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போயிடுறாரு, வந்துடுறாரு. பாம்பே நினைக்கிறேன், பாம்பேல இருந்து கேரளாவுக்கு வர்றார். போன மனுஷன் இருந்து எந்த தகவலும் இல்லை. போயிச்சாரா தெரியல, ஊருக்கு போனாரா அதுவும் தெரியல, இல்ல வழியில் அவருக்கு ஏதாச்சும் எதுவுமே தெரியல. ரொம்ப இவரை தேடி 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 பார்க்குறாங்க. எங்கே போனார் எங்கே போனார் என்ன நடந்துச்சுன்னா ஒரு காரியமும் அவரை குறித்து அறியவே முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சகோதரி தன்னுடைய கணவனை நினைச்சு 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 ரொம்ப வியாதிப்பட்டாங்க. நேசித்த கணவன், அன்பா இருந்த கணவன், கூடவே இருந்த கணவன், இப்படிலாம் இருந்தவர் திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த சகோதரி பாதிக்கப்பட்டாங்க. படுத்த படுக்கையில வந்துச்சாங்க. அந்த குடும்பமே உருக்குலைந்து போனது போல நிற்குது. அப்போ ஒரு நாள் அந்த சகோதரி பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, நீ அப்பா பீரோவெல்லாம் தேடிப்பாரு, ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாரா அப்பா அப்படின்னு. உடனே இந்த பிள்ளைங்கெல்லாம் பீரோவை தேடி பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா அப்பா ஒன்றுமே எழுதி வைக்கல, அப்பாவுடைய ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, ஆனால் அப்பாவுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு புஸ்தகம் இருக்குதுமா அப்படின்னு. நம்ம இதுக்கு முந்தைய இந்த புஸ்தகத்தை பார்த்தது இல்லைம்மா அப்படின்னு. அப்போ அந்த படுக்கையில் இருக்கிற சகோதரி சொல்கிறாங்க, கொண்டு வா அந்த புஸ்தகத்தை, அது என்ன புக்குன்னு பார்ப்போம். நம்மகிட்ட காட்டாம அப்பா என்ன புக்கு அப்படி ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சாரு தெரியலையே, அதனால கொண்டு வா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்தா அது பைபிள்.
அவர் எதுக்கு அதை ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒழிச்சு வச்சாருன்னு நீங்க தெரியல. ஆனா அது இருந்திருக்கு வீட்டுக்குள்ள, மனைவிக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாம இருந்திருக்கு. உடனே சும்மா தானே நம்ம கணவன் இப்படி வச்சிருக்காரு ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சுன்னு சொல்லி இவங்க எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. எங்க ஆண்டவரே அறியல, ஏசு உண்மையான தெய்வம் அந்த குடும்பத்துக்கு தெரியாது, அந்த தாய்க்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா அதை வாசிக்க ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. படுத்த படுக்கையா இருந்தவங்களை கர்த்தர் தூக்கி விட்டார். கால்களும் கரடுகளும் பலன் கொண்டுச்சு. வீட்டில் ஒரு தையல் மிஷின் வச்சிருந்தாங்களா, தைக்க ஆரம்பிச்சு அந்த அந்த வேலை டெவலப் ஆக ஆரம்பிச்சான். அவங்க வீட்டுக்கு மேல ஒரு ஹால் கட்டி அதை சபையாக்குனாங்களாம். சபையே கட்டி கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்கு மேல. கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இப்படி வருமானங்களை ஆசீர்வதித்தார், தொழில்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு 20 பேரை வச்சு அவங்க வேலை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமா எங்கேயோ போயிட்டாங்க அந்த குடும்பம். எங்க கணவன் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை, இன்ன வரைக்கும் தெரியல அந்த குடும்பம் அவர் எங்க போனாரு, என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. வெட்டப்பட்ட நிலைமை, நம்பிக்கை முறிக்கப்பட்ட நிலைமையில திரும்ப அந்த குடும்பம் தழைத்ததே, திரும்ப அந்த குடும்பம் துளிர் விட்டதே. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்பிக்கை உண்டு. அதான் அவர் சொல்றாரு 14:7 வாஸ்தவம், நம்பிக்கை உண்டு. ரீ கமா ஷதா ரகாதரா, நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு. இயேசு தாங்க அந்த நம்பிக்கை, இந்த வசனம் தாங்க நம்பிக்கை, இந்த வார்த்தை தாங்க நம்பிக்கை. நம்பிக்கை இருக்குது. உலக ஜனங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை. அவங்க தான் சொல்லுவாங்க இனி நடக்காது, இனி முடியாது, இப்படியே வாழ்வேன்னு சொல்லி. நம்பிக்கைக்கு விரோதமா பேசாதீங்க, விசுவாசத்துக்கு விரோதமா பேசாதீங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற தேவன் என்பதை அறிந்தும் புலம்பாதீங்க, அறிந்தும் முறுமுறுக்காதீங்க. உறவுகள் வெட்டப்பட்ட அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். கர்த்தர் அதே குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு துளிகளை புறப்பட பண்ணுகிறாரே. கடைசியா சொல்லி முடிக்கிற ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:14 யோசேப்பை கூப்பிட்டு விடுறாரு பார்வோன். தீவிரமாய் காவற் கிடங்கிலிருந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தீவிரமா வந்தாராம். யாருக்கு தெரியும் யோசேப்புக்கு? எங்க 13 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் தான். இதுல ஒரு 2 ஆண்டுகள் வேணா போத்திபார் வீட்டுல வேலை செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன். சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. ஒரு 11 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சிறைச்சாலையில வாழ்க்கை கழியுது. 11 ஆண்டுகள் சிறைச்சாலையில இருக்கும்போது அவருக்கு விடுதலை வரும்னு நினைக்கல. ஏன்னா பானபாத்திரக்காரனும் மறந்துட்டான். ஆனா தீவிரமாய் காவற் கிடங்கிலிருந்து வந்தவன் ஒரே நாள்ல யோசேப்புக்கு உயர்வு வருது பாருங்க. ஆதியாகமம் 39:21 வாசிக்கிறோம். சிறைச்சாலையிலும் தேவன் தயவு வைத்தாரு. சிறைச்சாலையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு. சிறைச்சாலை காரனுடைய தலைவனுடைய கண்களை தயவு உடைக்கும்படி கர்த்தர் செஞ்சாரு. ஆதியாகமம் 41 அப்படியே வரிசையை வாசித்தீங்கன்னா அதிகாரி ஆகிறாரு. பார்வோடைய முத்திர மோதிரம் இவருடைய கையில வருகிறது. கழுத்துக்கு சரப்பணி போடப்படுகிறது. நெக்ஸ்ட் லெவல் அப்படியே ஆண்டவர் யோசேப்பை உயர்த்திட்டே போறாரு. குடும்பத்தோடு உறவு வெட்டப்பட்ட யோசேப்பு, தகப்பன் வீட்டை மறந்து விட்ட யோசேப்பு. அதான் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போதே சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணிட்டாரு. இனி நான் நினைச்சு பிரயோஜனமே இல்லை. அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. என் சகோதரோடு இருக்கிற உறவு, என் குடும்பத்தோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. இனி நடக்காதுன்னு சொல்லித்தான் அவரே மறந்துட்டேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பேர் வச்சிட்டாரு. அதே உறவை கர்த்தர் தழைக்க செய்தாரே. யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பே என்ன நினைச்சிருப்பார்? ஆண்டவரே, நான் கண்ட சொப்பனங்கள் இனி நடக்காது, நான் கண்ட தரிசனங்கள் இனி நடக்காது, என் வாழ்க்கை என்னைக்கு இப்படித்தான் இருக்கும் என்று அறிந்துதான் யோசேப்பு சிறைச்சாலை அழுது கொண்டு இருந்திருப்பார். ஆனா அதே யோசேப்பை கர்த்தர் வாழ்வடைய செய்து, அதே யோசேப்பை பார்வோனுக்கு அப்பனாய் கர்த்தர் உயர்த்தி, அதே யோசேப்பை கர்த்தர் அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு, யாக்கோபின் செல்ல மகன், யாக்கோபின் பாச மகன், யாக்கோபின் நேச மகன், யாக்கோபின் அழகு மகன், எகிப்தில் அடிமையாய் விற்கப்பட்டாலும் அந்த விற்கப்பட்ட இடத்துல யோசேப்புடைய துளிர்களை கர்த்தர் புறப்பட பண்ணி ஆதியாகமம் 41 வாசிக்கிறோம். யோசேப்பு அவன் கனிதரும் செடி, வில் வீரர் அவனை கண்டு மனமடிவாக்கி அவன் மேல் எய்தாலோ அவன் வில் உறுதியாய் இருந்ததினாலே அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று யாக்கோபை சாரி யோசேப்பை திரும்ப தழைக்க வைத்த தேவன் இந்த காலை வேளையில் நம்பிக்கையற்று போய் வந்த உங்களை கர்த்தர் தழைக்க செய்வார். சில வசனங்களை நானே சொல்லி முடிக்கிறேன். யோவான் 5:5 38 வருஷமா படுத்திருக்கிறான் பெதஸ்தா குளத்துல. 38 வருஷம். நம்ம பார்வையில நம்பிக்கை இல்ல, நம்ம பார்வையில முடிஞ்சிச்சு. 38 வருஷம் நடக்காதாங்க, 39 வருஷம் நடந்துற போது, இவ்வளவு நாள் நடக்காதா இன்னும் நடந்துற போது. ஆனா 38 வருஷமாய் படுத்திருந்த அவனை கண்டு சுகமாக்கினாரே. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். 18 வருஷமாய் கூனியாயிருந்த ஒரு ஸ்திரீயை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். யோவான் 11:43-44 மரித்து 4 நாளான லாசருவை கர்த்தர் வெளியே கொண்டு வர செய்கிறார். எசேக்கியேல் 37:10 ஜீவன் அடைந்து ஜீவன் பெற்று அது உயிரோடு இருந்து அது காலூன்றி பெரிய சேனையன் என்றது. நான் சொல்றது எல்லாமே பல ஆண்டுகள் கழித்தது, பல காலங்கள் கடந்து போனது. இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஒரு நம்பிக்கையை தேவனால தர முடியுமானால் சின்ன சின்ன
காரியங்களுக்கு அற்பமான விஷயங்களுக்கு சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம தளர்ந்து போய் இருக்காதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தழைக்க செய்து மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. ரீமானா சாந்தரா ஹஸ்தரா ரியாந்தரா 12 கோலை வைக்கிறாங்க சாட்சி பெட்டிக்குள்ள. எல்லா கோலமாதிரியும் தான் யாருடைய கோலும் தான். இதுவும் ஒண்ணு, இதுக்கு ஸ்பெஷலா ஒன்றும் எதுவும் மருந்து தடவலை, இதுக்கு ஸ்பெஷலா எதுவும் உரம் போடலை, இதுவும் காஞ்சு போன கோல். ஆனா ஆண்டவருடைய மனிதனாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதனாய் ஆரோன் இருந்ததுனால ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க செய்தார். ஏசாயா 58:8, உன் சுகவாழ்வை துளிர்க்க செய்கிற ஆண்டவர், உன் பட்டு போன வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற ஆண்டவர், உன் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற ஆண்டவர், உன் எதிர்காலத்தை நன்மையாய் கர்த்தர் துளிர்க்க செய்கிற ஆண்டவர். நிச்சயமாய் உன் வாழ்க்கை துளிர்விடும். உன் நம்பிக்கை கிறிஸ்துவோடு இருக்கட்டும், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும், உன் எதிர்பார்ப்பு தேவன் மேல இருக்கட்டும். இயேசுவை விட்டுறாதீங்க, அந்த நம்பிக்கைக்குள்ள இருங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை துளிர்விடும். ரோமர் 11:24 வாசிக்கிறோம், காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நம்மள நாட்டு ஒலிவ மரமாக்கிய, நல்ல ஒலிவ மரமாக்கிய கிறிஸ்துவோடு கர்த்தர் இணைத்தார். ஓரா காமா ஷியாந்தரா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியாது? நிறைய பேருக்கு. காட்டு ஒலிவ மரமாகிய உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெட்டி, இதுக்கு சந்தோஷப்படுறேன், உலகத்திலிருந்து நம்மளை வெட்டி, காட்டு ஒலிவ மரமாகிய உலகத்திலிருந்து நம்மளை வெட்டி நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உலகத்தை மீண்டும் நீங்களும் நானும் பின்னிட்டு பார்க்க கூடாது என்பதற்காக நல்ல ஒலிவ மரத்துல கர்த்தர் நம்மளை சேர்த்துட்டாரு. இனி காட்டு ஒலிவ மரத்துல நம்ம வெட்டப்பட்டுட்டோம். இனி உலகத்தை திரும்ப கூடாது, உலகத்துக்குள்ள போக கூடாது, உலக நேசங்கள் நமக்கு தேவையில்லை. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெட்டிட்டாரு. திரும்ப உலகம் நமக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு ஒத்த வேச வேண்டாம், உலகத்தின் பாச நேசங்கள் நமக்கு வேண்டாம். நல்ல ஒலிவ மர கிளையாகிய கிறிஸ்துவோடு நம்மளை இணைத்திருக்கிறார். அதனால தான் ஏசாயா ஒரு வார்த்தை எழுதுவார், ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து கிறிஸ்துவாகிய அந்த வேரோடு நம்மளை இணைத்திருக்கிறாரே. இது எவ்வளவு பெரிய ஆனந்தம். நீங்களும் நானும் அனாதைகள் அல்ல, நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்களும் நானும் உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் நல்ல வேரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவாகிய வேரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கை துளிர்த்தே ஆகும், நம்முடைய நம்பிக்கை துளிர்த்தே ஆகும், நம்முடைய நன்மைகள் துளிர்த்தே ஆகும். இந்த துளிர்ப்பை, இந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி, என் வாழ்க்கை துளிர்க்கும், என் நம்பிக்கை துளிர்க்கும், என் எதிர்காலம் துளிர்க்கும், என் படிப்பு துளிர்க்கும், என் சுகவாழ்வு துளிர்க்கும், என் மேன்மைகள் துளிர்க்கும். ராபா ராகா தாரா கிறிஸ்துவாகி வேரோடு இணைக்கப்பட்டாயிற்று. ரீகமானா ஷியா தரகதரபு. மத்தேயு 13 மார்க் 13:28 அத்திமரம் துளிர் விட்டதை காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவிங்க. அப்போ ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டார். வார்த்தையை முடிக்க போறேன். அத்திமரம் எதுக்கு அடையாளம்? இஸ்ரவேலுக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படும் போது இஸ்ரவேல் கோத்திரத்தை அத்திமரத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அத்திமரம் சீசனுக்கெல்லாம் துளிர்க்கும், அதல்ல. இந்த அத்திமரம், இஸ்ரவேல் ஆகிய அந்த அத்திமரம் துளிர்க்கும் போது, அது வளர்ச்சி அடையும் போது, அது பெருகும் போது, அது ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தராக இயேசு சீக்கிரமா வரப்போறாருன்னு ஒரு அடையாளமா கடைசி காலத்துல இருக்கிறோம்ல. இஸ்ரவேல் ஆகிய அத்திமரம் துளிர்க்குதுல, துளிர்த்துச்சுல, துளிர்த்து கொண்டே வருகுதுல. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, அப்படியே வருகருக்குன்னு அர்த்தம். அப்படியே எழுமி நிற்கலாம். வாழ்க்கை துளிர்க்கும். பட்டு போன அதே இடத்துல நீ துளிர்ப்பாய் மகனே, மகளே. நிந்திக்கப்பட்ட அதே இடத்துல நீ தலைப்பாய், துளிர்ப்பாய். ரீபால வேறொரு இடத்துல இல்ல. எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல நீங்க தழைத்து துளிர்த்து உங்கள் இலைகள் கிளைகள் எழும்பி ஒரு பெரிய விருட்சத்தை போல, ஒரு பெரிய மரத்தை போல அநேகருக்கு நிழலாய் நீங்கள் மாறும்போதுதான் தெரியும் நம்பிக்கை உண்டு. ரீகமானா சாந்தா லகதரபோ ரியாந்தனா. நம்ம எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுக்கலாம்.